என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. இந்த வழக்கில் நீதிமன்றம் கடுமையாக நேற்று இந்த ஆர்டர் காப்பிலாம் வந்திருக்கு. அதெல்லாம் படித்து பார்த்தா ரொம்ப கடுமையாக இது பண்ணியிருக்காங்க. ஓகே, வெளியிலேருந்து பேசுகிறவங்க பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு சாதாரணமாக அந்த விஷயத்த இது பண்ணுறாங்க. சில பேர் இதெல்லாம் அப்படி தான் தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. இதில் பலருக்கு மேலே குற்றச்சாட்டு இருக்குது. ஓகே, அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், பிஏக்கள், சகோதரர்கள், கட்சி தலைவர் எல்லார் மேலேயும் அதில் குற்றச்சாட்டு வச்சிருக்குது. சின்ன ஒரு புது பேர் சொல்கிறாங்க தெரியுமா? என்னது? உதயண்ணா. உதயண்ணா உதைக்கிறது இல்லை, உதயண்ணா. விஜய் அண்ணா மாதிரி உதயண்ணாவா? கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. எப்படிங்க நான் உங்கள்கிட்ட அப்படியே கேள்விலாம் கேட்டு ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம்னு பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ இதுவாக ஷார்ப்பாகிறீங்க? விஜய் அண்ணான்னு வந்தால் இங்கே உதயண்ணா வரணும். கேட்டேன் இது ஏன் வருதுன்னா, சார் அது உதய் அவர் வயசில் பிறகுனா அண்ணா, அதனால் உதய் அண்ணா. ஐயோ நல்லா உருட்டாத வேறு மேட்ரு அப்படின்னா என்னென்னா விஜய் அண்ணான்னு இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உதய் அண்ணான்னு இப்போ எல்லாருக்கும் ப்ராக்டிஸு. 2011 வடிவேலை வச்சு திட்ட விட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நஞ்சமாவா? அவர் வடிவேல ஒரு டீ டோட்டலரு. ஆமாம். கீழே இருக்கிறவங்க எல்லாம் டீ டோட்டலருங்க. இவர் மட்டும் தான் குடிக்கார். ஆமாம். இவர் அவரை பற்றி ஒருத்தரை பற்றி பேசினா ஒரு அரசியலை பேசிட்டு இப்போ விஜயகாந்த் அரசியலை. ஆனால் அவங்க வடிவேலு பேசுறதை கீழே உட்காந்து ரசிக்கிறதும் இன்றைக்கும் அது எடுத்து போடுது. அப்போ இவங்க சொல்கிறாங்க விஜயகாந்த் இதைத்தான் விரும்பி இருப்பார். இந்த கூட்டணியை விஜய் விரும்பியிருப்பார். விஜயகாந்த் சங்கு சக்கரம் பார்த்துக்கிறீங்களா? கத்தி விட்டான்னா ஆகும், சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்படி சுத்தம்? கண்ட மேனிக்கு சுத்தம். இங்கே போவோம் அங்கே போவோம், நம்ம காலுக்கிலே வந்துடும். அந்த மாதிரி இங்கே போய் அங்கே போய் டிடிவி சொல்லிக்கிறாப்புல 3 சீட்டு வாங்கி தரேன், ஏதாவது ஒரு இலவில் பலாப்பழத்துலையோ இல்லை குக்கர்லையோ இல்லை தாமரையில் நின்றுங்க, நீங்கள் ஜெயிச்சா நானே சொல்லி ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கூட நான் பேசுகிறேன். எனக்காக கூட நான் பேசலை, உனக்காக நான் பேசுகிறேன். இல்லை எனக்கு என்னன்னா அவைத்தலைவர் பதவி வாங்கி தர முடியுமா அப்படின்னுங்கிறாப்புல. யார்கிட்டருந்து? அதிமுக வாங்கினாடி மறந்துச்சான்னு கேட்டுக்கிறாப்புல. அவைத்தலைவர் ஏன் கேட்குறீங்க? இல்லை சும்மா தான் கேட்குறேன். அது இவர் எது கேட்குறாரு தெரியுமா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து ரெட்ரோலுக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். KN நேரு அவர்களுடைய அந்த வழக்கு அப்படின்றது தொடர்ந்து இந்த இடி கொடுத்த அந்த 3 கடிதம், அந்த கடிதத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. அதை தொடர்ந்து அந்த வழக்கில் வழக்கு பதியணும் சொல்லி உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க. அதில் அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் மிக முக்கியமான ஒரு மனுதாரராக இருக்கார் அதிமுக தரப்புலேருந்து. அதற்கான அறிக்கைகள், கண்டனங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக விஜய் அவர்கள்ட்ட வந்த கண்டன அறிக்கையாக இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் வந்த கண்டன அறிக்கையாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்த கண்டன, அடுத்த கட்ட நெருக்கடியை நோக்கி நகருதா திமுக இந்த வழக்கில்? கிட்டத்தட்ட கடுமையான நெருக்கடி அப்படின்னு சொல்லலாம். அது அவர் பேட்டியில் கூட பார்த்துருப்பீங்க. அவங்களால எதுவும் சொல்ல முடியல. ஆமாம். நம்ம 41 தொகுதிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோன்னே ஹைகோர்ட்டு எப்படி கொடுக்கலாம்னு இது பண்ண மாதிரி அவர் உட்காந்து அரசு பார்த்து பேசியிருந்தார். இந்த வழக்கில் நீதிமன்றம் கடுமையாக நேற்று இந்த ஆர்டர் காப்பிலாம் வந்திருக்கு. அதெல்லாம் படித்து பார்த்தா ரொம்ப கடுமையாக இது பண்ணியிருக்காங்க. ஓகே. வெளியிலேருந்து பேசுகிறவங்க பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு சாதாரணமாக அந்த விஷயத்த இது பண்ணுறாங்க. சில பேர் இதெல்லாம் அப்படி தான் தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. கோட் ஆஃப் கான்டக்ட், இப்போ இந்த வார்த்தைலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் ஒன்றும் பண்ண முடியாது. நீதிமன்ற நடைமுறைக்கும் கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. அப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இடி 3 லெட்டர் எழுதலை, 3 ஆவணங்கள் அனுப்பிச்சி விட்டாங்க. பல்க் ஆஃப் அதான் அந்த ஆதாரங்கள், டாக்குமெண்ட்ஸ். ஓகே. அதாவது ஃபஸ்ட்டு இவர்கிட்ட எடுக்கிறாங்க. யார்? மணிவண்ணன், நேருடைய சகோதரர் மணிவண்ணன், ரவிச்சந்திரன் இவங்க வீட்டில் அலுவலகத்தில் நடந்தலாம் எடுத்து அதை கொண்டு போய் அதுக்குள்ளேயே இவர்கள் அந்த வழக்கை குவாஷ் பண்ணிடுறாங்க. சிபிஐ வழக்கை. சிபிஐ வழக்கு பேரில் தான் ரெய்டு போகுது. நேருடைய சகோதரர்கள் மணிவண்ணன், ரவிச்சந்திரன் இவங்க, அருண் நேரு சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள்லாம். அந்த வழக்கு ஒரு நிதி சம்பந்தமான ஒரு வழக்கு, சிபிஐ போட்ட வழக்கு. ப்ரிடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லுவோம்ல, மூல வழக்கு இருந்தால் தான் சிபிஐ உள்ள இடி உள்ளே வர முடியும். அதனால சிபிஐ வழக்கை வச்சு தான் போய் அந்த ரெய்டுலாம் போச்சு. இவங்க என்ன அப்படின்னு நேராக போய் கோர்ட்டில் போய் சிபிஐ வழக்கை குவாஷ் பண்ணி விட்டாங்க. குவாஷ் பண்ணோன்னா அது பாருங்க, அவ்வளோ நாளாக அந்த வழக்கு இருந்துச்சு. இடி இருந்தோன்னு வழக்கு குவாஷ் ஆகிடுச்சு. நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இடி மறுபடியும் பூதம் போய் விளக்குள்ளே போயிடுச்சு. மறுபடியும் யாராவது விளக்கை தேய்ச்சா தான் பூதம் வெளியே வரும்.
ம். நடா பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு இருப்போ தான் அவங்க போய் அந்த இதெல்லாம் புரட்டி கிரட்டி பார்த்தா, இது மாட்டுது எவ்வளோ புதையல் மாட்டுது அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பிஎம்எல் ஆக்ட் 66/2 அது பிரகாரம் டிஜிபிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவ்வளோ ஆதாரம் இருக்குது, இந்த அடிப்படையில் நீங்கள் டிவிஎஸ்சிக்கு வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடணும். மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ம். அது வந்து டிஜிபி கீழே வரும். அதுக்கு தனி டிஜிபி ஏடிஜிபி இருப்பாங்க. இப்போ தான் டிஜிபி இருந்து ரிட்டையர் ஆனாலும் ஏடிஜிபி லெவலில் யாரும் இருக்காங்க போல. அது ஹெச்ஓபிஎஃப் கீழே தானே வரும். உத்தரவிடுங்கன்னு அவரை நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டாப்புல. எப்போ அக்டோபர் மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி. மறுபடியும் கொஞ்ச நாள் பொறுத்து தலைவர் இன்னும் கொஞ்சம் ஆவணம் கிடச்சிது. இது இன்னொரு வேறு மேட்ரு டெண்டரில் இதுக்கும் கொடுக்கணும். சரி கொடுப்பா, இது வேறு அது வேறையா? ஆமாம், சரி சரி, இது 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 தனி. சரி நான் படித்து பார்க்குறேன்ப்பா அப்படின்னு வச்சிட்டோம். மறுபடியும் கொஞ்ச நாள் பொறுத்து என்னப்பா கமின், இன்னும் கொஞ்சம் ஆவணம் கிடச்சி. யார் இது திருடன்? இந்த தடவை டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமா? அப்படியாப்பா, அது கொடுத்தா அது வந்து இதுவா நியமனம்? சரி, இது வந்து டெண்டர். சரி சரி, இது ட்ரான்ஸ்ஃபர். இது இவ்வளோ பண்ணி சரி சரி வச்சுட்டு போ, அந்த டேபிள் கீழே வச்சுருப்பா. இல்லை பார்ப்பீங்களா? பார்ப்பேன். சரி போயிட்டு வா. இருக்குன்றத பார்ப்பேன். போயிட்டு வா. சரி, பொறுப்பு டிஜிபி போட்டு வச்சுக்கிறாங்க, அதுக்கு உல வைக்கலான்னு பார்க்குறியா? அவ்வளோதான். இவ்வளோ இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு யாருக்கிட்ட பேசணும்னு தெரியுதா அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வழக்கு போடுறாரு, இன்னொருத்தர் வழக்கு போடுறாரு, ஈடியும் போடுது. இந்த மாதிரி கொண்டு போய் தலைவர் ரூமை தட்டி 3 தடவை கொடுத்துட்டு வந்தேன். டீலாம் குத்தாப்புல, லெமன் டீ பப்ஸ்லாம் குத்தாப்புல, ஆனால் அல்வா கொடுத்துட்டாப்புல. அதனால் இதுக்கு என்ன பண்ணலான்னு உடனே அவங்க, ஏப்பா வாங்கப்பா, நான் இரு சார் வரேன் சார், அடிக்கடி ஆஞ்சியோ வேறு பண்ணணும் அப்படின்ட்டு. சரி வந்து, என்ன சார் சொல்லுங்கள் சார், என்னப்பா என்னம்மா கொடுத்தாராம்? ஆமாம் சார் கொடுத்தாரு, அனுப்பிச்சிட்டேன் சார், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பிச்சிட்டேன் சார். அப்படியா? சரி, என்னப்பா அனுப்பிச்சிட்டாங்களாம்ப்பா? சார் அதான் ஒன்றும் வேலை ஆகலை சார். அது சரி, நான் அடுத்த இயரிங் என்னன்னு கேட்போம். இப்படியே போய் அடுத்த இயரிங் வாங்கப்பா, லஞ்ச ஒழிப்புத்துறை வாங்க. அது சார்பில் அரசு வழக்கறிஞர் தானே வருவார். நாங்கள் வந்து இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவங்க வந்து சமுதாயத்தில் அந்தஸ்துள்ள மனிதர்களாக இருக்காங்க. எளிதில் அப்படி டம்முன்னு குற்றம் சாட்ட முடியாது. அதனால் நாங்கள் இதை வந்து ஒரு என்கொயரி போட போகிறோம். இது உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நாங்கள் வந்து பொறுமை வழக்கு பதிவு செய்யலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி அதுக்கு ஒரு குழுவை போட்டு அது நான் பண்ணுறோம். அது ஏற்கனவே இருக்குது, சிஎம் தான் பர்மிஷன் கொடுக்கணும். ஒரு 6 மாதம் ஆற போடுங்க. 6 மாதம் நாங்கள் வந்து இதெல்லாம் ஜட்ஜி 6 மாதம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் சார். இந்த வழக்கு போட்டிருக்காப்புலையே யார் 80 வரையா? அவர் இல்லை, இன்னொருத்தர். ஆமாம், அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அந்த கேஸு இந்த கேஸு கொலை கேஸ் அதுன்னு. அதனால் அவருக்கு இந்த தகுதி இல்லை. அந்த இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அடுத்த தடவை வரும்போது எனக்கு முறையாக பதில் கொடுங்க. ரைட் போங்க. அப்புறம் அவர் ஜட்ஜிங்க புரட்டி பார்த்துக்கிறாங்க. அவர் தான் பார்க்குறாரு, இவங்க பார்த்துருக்காங்க, மிரண்டுக்கிறாங்க. ஐயோ எப்போ உழுகுதா அப்படின்ட்டு. நேற்று வந்து விசாரணை வரும்போது, நேற்று புதுசாக மிலாட் ஈடி எங்கே ரைடு பண்ணாங்க, எங்கே கேஎன் நேரு அவங்க அண்ணன் தம்பிங்க இதெல்லாம் அந்த ரைடு பண்ணல தான் ஆவணம் எடுத்தாங்க. ஆமாம், அந்த கேஸ் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆமாம், இவங்க அதை அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆமாம், அதுலேருந்து காப்பி எடுத்து வச்சு இங்கே கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு. தப்பு இதில் நடந்துருக்குது. காப்பி எடுத்து வச்சானா எது எடுத்து வச்சானா தப்பு நடந்திருக்கா? ஆமாம், எஃப்ஐஆர் போட்டிங்களா? அதான் சொன்னேன். நாங்கள் அன்றைக்கே சமுதாயத்தில் முக்கியமானவங்க அவங்கள வந்து நாங்கள் பார்த்து தான் செக் பண்ணோன்னு. அந்த ஈரவங்க எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நான் படித்து பார்த்தேன், ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சி. அதனால் பிஎன்எஸ் ஆக்ட் தெரியுமா? இல்லை தலைவர், ஐபிஎஸ் ஆக்ட், ஐபிசி தான் தெரியும். அதெல்லாம் அந்த காலம். பிஎன்எஸ் வந்து 2 வருஷம் ஆக போகுதுங்கன்னா, பிஎன்எஸ் ஆக்டில் 15 நாளுக்குள்ளே இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்குது. 3 மாதம் அங்கேயே வச்சிட்டாரு அவரே. அதனால் இது எஃப்ஐஆர் போடுறதுக்கு தகுதியானதுன்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். அதனால் உடனடியாக எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு போட்டு சப்மிட் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அதுக்கு எதுவும் காலக்கெடு வேணால் கொடுக்கல. அடுத்த இயரிங்லாம் இவங்க சப்மிட் பண்ணிடணும். எஃப்ஐஆர் போட்டால் ஆகணும். அதுக்குள்ளேயும் தேர்தல் வந்துடும், எல்லாம் மாறிடும், அதிகாரிகளுக்கும் கைகள் அவிழ்க்கப்பட்டுரும். அதனால் எப்படி போகும்னு தெரியாது. ஆனால் இது நெருக்கடி. இப்போ இது ஒன்று தானே அவங்களுக்கு. மறுபடியும் கோர்ட்டுக்கு அதை தட்ட மாட்டாங்களா? மிலாட் மற்ற 2 இருக்குது, அதையும் படித்து பார்த்துட்டீங்கன்னா இன்னும் காண்டாயிடுவீங்க. படித்து பார்க்குறேன். அந்த 2ம் அடுத்தடுத்து ஒன்று பண்ணால உள்ளே பூந்துடும். விளக்கு தேய்ச்சிற மாதிரி ஆளுங்களா? ப்ரிடிகேட் அஃபென்ஸு
எஃப்ஐஆர் போட்ட உடனே அவங்களுக்கு ரூட் கிளியர், சாவி கொடுத்த மாதிரி தேய்ச்சோன்னு பூதம் வெளியே வந்துடும். அதனால் அதில் பலருக்கு மேலே குற்றச்சாட்டு இருக்குது. ஓகே. அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், பிஏக்கள், சகோதரர்கள், கட்சி தலைவர் எல்லார் மேலேயும் அதில் குற்றச்சாட்டு வச்சிருக்குது. கிளி பணத்தை எப்படி மணி லாண்ட்ரி பண்ணாங்க, துபாய்க்கு அனுப்பிச்சு வங்கி பரிவர்த்தனை மூலிமா அதை எப்படி திரும்ப இங்கே கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஆனால் இந்த வழக்கெல்லாம் இப்படி இருந்தால் கூட அவங்கக்கிட்ட ஒரு தெளிவு இருக்கே சார். அடுத்தடுத்து காய் நகர்த்தல்கள், கூட்டணி அப்படின்னு கட்சி பணிகள் எந்த தொய்வும் இல்லாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறது? அதுதாங்க திமுக. திமுகன்றது நீங்கள் 75 ஆண்டுகள் கட்சின்றாங்களா, 75 ஆண்டு காலம் இதில் தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் நேற்று முதல்வர் பேசினார் பார்த்தீங்களா, அடிச்சாடுங்க. நாம் அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம தான் தெரியாமல் சொல்லிட்டுக்கிறாப்புல. அவன் எழுதி கொடுத்தவனா எழுதி கொடுத்தான்னு தெரில. அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? இணையத்துலேயும் நம்ம என்ன அஜெண்டாவோ அதுதான் இருக்கணும் அப்படின்னு. அதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் நாட்டில் ஒன்று நடந்தால் இவங்க ஒன்று செட் பண்ணுவாங்க. ஆமாம். அதனால் அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறதுல நம்ம பாஜக அதிமுக கூட்டணி ஜெல்லாவில் ஃபிக்ஸ் பண்ணு, கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்கிறாரு அமித்ஷா, ஃபிக்ஸ் பண்ணு. எடப்பாடியை இதில் சொல்கிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணு. தமிழகத்தை பாஜக வஞ்சிக்கிறது, ஃபிக்ஸ் பண்ணு. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், ஃபிக்ஸ் பண்ணு. தமிழன்னு சொல்லிட்டு வருவாங்க, அவங்களெல்லாம் உள்ளே விட்டுறாதீங்க. தமிழர்களுக்கே வெரைட்டி இருக்குது. ஆமாம், தமிழர்களுக்கே அப்படின்னு. இவர் ஆட்சியில் இவர் கவர்மெண்ட்டில் எவ்வளோ பேர் தமிழ் தாய்மொழியாக இல்லாதவங்க இருக்காங்கன்னு லிஸ்ட் எடுத்தானா சொல்லுவார். ஆந்திராவோ கேரளாவோ போங்க, தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க இருக்காங்களான்னு கேளுங்க. வாய்ப்பே இல்லை. இங்கே நிறைய இருக்குது. ஆனால் இவங்க உருட்டுவாங்க, தமிழன்னு சொல்லிட்டு வருவாங்க, நம்பிடாதீங்க அப்படின்வாங்க. அப்புறம் நாங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் நாங்கள் அப்படி கவனிச்சிக்கிட்டோம், இவங்களுக்கு இப்படி கவனிச்சிட்டோம். இதெல்லாம் அஜெண்டா தானே, அஜெண்டா செட் பண்ணுறது தானே இது ஒன்று. ரெண்டாவது ஒன்று சிஎம் சொல்கிறாரு, பொய் செய்திகளை உடனடியாக மறுப்பு தெரிவித்து இது பண்ணுங்கன்னு. வரது பூராவே பொய் செய்தி சொல்லுமா, நம்ம தான் தலைவரை பொய் செய்தியை பரப்புகிறோம். வரது எல்லாமே பொய் செய்தி தானே. லேட்டஸ்ட்டாக நேற்று முந்தானல் 5% இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து அப்படின்னு ஒரு செய்தி பரவுச்சு. நம்ம ஊரில் தான் பத்திரிகையாளர்லாம் சிறந்த அறிவாளிகளாச்சே, எவனாவது போட்டால் அதை எடுத்து மேலே கீழே ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கிறது தான். அப்போ இவர் உடனே கிடச்சிச்சில்ல மெய் செய்தி, இஸ்லாமியர்களுக்கு நோன்பு அன்றைக்கு பாஜக கொடுத்த பரிசு அப்படின்னு போட்டு சிஎம்ஏ தலைவரை போட்டால் அடிச்சு விட்டான், பிச்சுட்டு போகணும். உண்மை தான். ஏன்னா இவர்கள் அடித்தா அது பிச்சுக்கிட்டு போவோம், ஜனங்க நம்பிடுவாங்க. இஸ்லாமியர்லாம் போய் கேளுங்க, எத்தனை பேர் வீட்டு கதவை தட்டி நீங்கள் சொல்லுவீங்க? இன்றைக்கி நேற்று கூட நான் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், ஏங்க இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுனா அவங்க தாங்க நிற்கிறாங்கன்றாங்க. என்ன நிற்கிறாங்க சொல்லுங்கன்னா சொல்ல தெரியல. ஏங்க நீங்கள் தாங்க சொன்னீங்க இப்போ இஸ்லாமியர்கள் ஒன்றா இல்லை, இஸ்லாமிய சிறுபான்மை வந்து அவங்க தான் அது ஓட்டு போட்டாங்க, வேறு வழி இல்லை, ஆள் இல்லைன்னு. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுனா இவங்க தான் நிற்கிறாங்கன்னு நீங்களே என்ன நிற்கிறாங்க சொல்லுங்கள். இல்லை அப்போ இஸ்லாமிய கட்சிகள்லாம், அந்த கட்சிகள்லாம் வரணும், அவனுக்கு 2 சீட்டு தேவை, 3 சீட்டு தேவை, வக்போர்டு பல விஷயங்கள் அவனுக்கு இருக்குது. எவனாவது இஸ்லாமிய இயக்கங்கள் ரோட்டில் இறங்கி போராடிருக்காங்க இஸ்லாமியர்களுக்காகன்னு சொல்லுங்கள். மக்கள் பிரச்சனைக்கு இறங்கி தான் சொல்லுங்கள். தமுமுக அமமுக தவ்ஹீத் ஜமாத் இவங்க பொது சேவை செய்வாங்க, அவங்க சார்ந்த விஷயங்களில் அவங்க இறங்குவாங்க. அதை தாண்டி நீங்கள் எஸ்டிபி வேறு யாரையாவது நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அவங்களுக்கு இங்கே என்ன மரியாதை இருக்குது பாருங்கள். முஸ்லீம் லீக் கட்சிக்கு பெரிய மரியாதை. அவர் அன்னைக்கு மட்டும் தான் வருவார். ஆமாம், நடுவில் ஒரே ஒரு நாள் வந்துட்டாப்புல. எதுக்கு? தமிழர் தகைசால் விருது, அதுக்கு வந்துட்டாப்புல. மற்றபடி அவர் எப்போ அரிதினும் அரிதாக தென்படுவார்னு வாங்கலை. இந்த காட்டில் விலங்குகள் இருக்கும், யானை அதெல்லாம் பார்த்தா சாதாரணமாக இருக்கும், சில இது மட்டும் பார்க்கவே முடியாது, எப்போவாவது தான் வந்துச்சுன்னா போய் ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்து அரிதினும் அரிதாக வெளிப்பட்டதுன்னு அந்த மாதிரி அரிதினும் அரிதாக வெளிப்படுவார். இப்போ இந்த மாதிரி போட்டாங்க. உண்மை என்ன அப்படின்னு போய் பார்த்தா 2014 காங்கிரஸும் அந்த தேசியவாத காங்கிரஸும் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 5% இடஒதுக்கீடு கொண்டு வந்திய பேர் வச்சு சோறு வைக்கணும்ல, கொண்டு வந்து விட்டாச்சு. அதை கரெக்டாக சட்டமாக்கி கொண்டு போகணும்ல, சட்டமாக்கணும், பார்லிமெண்ட்டில் ஒப்புதல் வாங்கணும், 2 அவைகள்லையும் பொதுப்பட்டியல் கொண்டு போகணும். அப்போ என்ன ஆகும், 50% தான் ஸ்லாப்பு இந்தியா முழுதும், 5% நீங்கள் இஸ்லாமியர் கொடுக்குறீங்கன்னா அதை நீங்கள் அங்கே பொதுப்பட்டியலில் வச்சிட்டிங்கன்னா எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் மாற்ற முடியாது. அப்போ 55%ன்றது மகாராஷ்டிராவில் 55% இடஒதுக்கீடு இருக்கிறது, அதில் 5% இஸ்லாமியர்கள் இருக்குது. எதுவுமே செய்யாமல் விட்டு போனால் அடுத்து வந்தோன்னா அப்படியே தான் அது இல்லாமே போச்சு. கோர்ட்டில் கேஸ் போட்டால் கோர்ட் எதை எப்படி கொடுக்க முடியும், 50 தானே, 5% செல்லாதுன்ட்டாங்க. உச்சநீதிமன்றத்துலேயும் அதே தான். இப்போ அதுக்கான சான்றிதழை கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க.
ஓகே. அது நடைமுறையில் எப்படி இருந்திருக்குது. அப்போ அதெல்லாம் நீக்கணும் அப்படின்ட்டு ஒரே அடியா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 2016க்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் அது இல்லை. அதாவது ஒரு அஃபிஷியலாக அனௌன்ஸ் ஓகே. பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ம். அதை இவங்க வந்து எப்படி உருட்டினாங்க பாருங்க. அப்போ என்ன பண்ணலாம்? மெய் செய்தியை உடனடியாக பரப்பணுமா? கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்ல. இல்லை இப்போ இந்த கூட்டணி விவகாரங்களாக இருக்கட்டும், இப்போ நான் திமுக ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிற விஷயங்கள், தேமுதிக உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்திக்கிறாரு இப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது இல்லையா? இந்த கூட்டணி விவகாரங்களில் என்ன மாதிரியான நிலைப்பாடு போயிட்டு இருக்கு? எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா என்ன அடுத்த கட்ட நகர்வு அப்போ என்னவா இருக்கு? நீங்கள் கூட அப்படியே போயிடாதீங்க. அப்படியே 2-3 வார்த்தை இருக்குது ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் போனால் டக்குன்னு துண்டை போட்டு உள்ளே இழுத்துருவாங்க. எடுத்து கையில் ஒரு பேனா கொடுத்து ஒரு பேப்பரை வச்சு டப்புன்னு கையில் போட்டுருவாங்க. என்னன்னு கேட்டால் ஸ்ட்ராட்டஜி டீம். என்ன தெரியும் ஏதாவது எடுத்துகிட்டு வா போ போர் அடிக்குது இருக்குது. இவனுக்கு கண்டுபிடிச்சி ஒன்றுமே தெரில. விஜய் எல்லாம் காப்பாற்றினுக்கிறான். நீ ஏதாவது புதுசாக தான் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. இல்லாட்டி இவரையும் இப்போ ஐடிவிங்க கூட்டத்தில் கலந்துக்கிறார். எங்கேயாவது இது டிஎம்கேல ஏதாவது நடந்து பார்த்துருக்கீங்களா? ஒரு முதல்வர் கலந்துக்கிட்டு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு. அதாவது அந்த தனி அணிகள் இயங்கிட்டு இருக்கோம். இவருக்கு ரொம்ப ஃப்ரீயாகிறார் இவர். அதான் விஷயம். இல்லாட்டி ஐயா புஷா வண்டிலாம் ஓட்டிகிட்டு இருப்பாரா? அதனால் இந்த மாதிரி. ரெண்டாவது கரை வேட்டி ஏதாவது துண்டு கிண்டு லெட்டர் பேடுன்னு வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேரை 500 கொடுத்தா வரமாட்டாங்களா? எவ்வளோ பேர் இருக்காங்க மனித சக்திகள். அப்போ கொடுத்தா வரப்போகிறான். அப்படியே கூப்பிட்டு போய் இது பண்ணால் சேர்த்துக்குவாங்க கூட்டணியில். சிஎம்ஏ கொடுப்பார் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து நிற்கலாம். சிஎம் பார்க்குறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, பார்த்துடலாம். அதான் சொல்கிறேன். சிஎம்ஏ போய் கூட்டணியில் என்ன கதை தட்டணும்னா சேர வந்திருக்கோம். அப்படியா? என்ன பேர்? அது இது ஓ அது இது இந்த கட்சியா? சிஎம் பார்க்குறது என்ன குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. கட்சி ஒரு வருஷமா விஜய் ஆதரிச்சேன், இப்போ வந்து விஜய் எதிர்க்கிறேன். ஆமாம். முதல்ல முன்னாடி நாம் தமிழர் கட்சி, இப்போ வந்து விஜய் விஜய் வந்து விஜய் துண்டை போட்டு அப்படி போய் நின்னாலும் போனால் சேர வந்துக்கிறோம். வா வா உள்ள பக்கத்தில் நிற்க வை. ஆமாம். தம்பி எங்கே இருக்கிறார் கேளு. தம்பி வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. சரி 1 மணிக்கா? இல்லை அதான் சரி தம்பியை வர சொல்லிட்டு. அப்புறம் அந்த இங்கே கொஞ்சம் பேர் இத்து போனவங்க இருப்பாங்களே அந்த இதில் டெய்லி வந்துடுவாங்க. எங்கே இருக்காங்க அந்த இவர் எல்லாம் ரைட் எல்லாம் வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் தாவேகா அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நேராக இழுத்து கொண்டு போய் பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அதான் சொன்ன மாதிரி புக்குக்கு கொண்டு வரலன்னா அவங்களே புக்கு கொடுத்து அந்த புக்கை கொடுப்பா அப்படின்ட்டு. என்ன புக்கு வேணும்? பெரியாரா அம்பேத்கரா யார்? எல்லாம் எங்கள் 50 தலைவர் தான். சரி கொடு இருந்தால் கொடு கழகத்தில் இணைந்தார் அப்படின்னு. அவன் எந்த கட்சியில் இருப்பான்னு தெரியாது. அப்படியே போயிருப்பான் அவன். இந்த மாதிரி என்னால் யார் வந்தாலும் சேர்த்துக்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அதில் ஒன்று தான் அன்னியார் பிரேமலதா. அதுக்கே பெரிய காம்படிஷன் நடந்திருக்கு சார். ஆமாம். அன்றைக்கி நடந்த காமெடி ஒன்று சொன்னாங்க. பொதுவாக அந்த இவங்க அன்னியார் வந்து குடியாத்த பக்கம் தானே, மணவாடு தானே, தெலுங்கு தானே. அதனால் அதே மொழி பேசுகிற இவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த பிரஸ் மீட்லேயே பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. அப்படியா? நேரு வேலு. ஆமாம். இவர் நம்ம ஒரு சென்னை வாழ் சேகர் பாபு இவங்களாம் நிற்க வச்சுன்னா கனிமொழியும் இவங்களாம் அங்கே பக்கத்தில் ஏதாவது கல்யாணத்தில் கலந்துருந்தாங்களாம். அவங்களும் வந்துட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அன்னைக்கு மானிய கோரிக்கை வந்து கோவிச்செலி இருந்து உயர்கல்வித்துறை அவர் இகழ்வாரைத்தான் சின்னவரை பார்க்க போயிருக்காரு. அவரு தானே? ஆமாம். சின்னவரை புது பேர் சொல்கிறாங்க தெரியுமா? என்னது? உதயண்ணா. உதயண்ணா உதைக்கிறது இல்லை, உதயண்ணா. விஜய் அண்ணா மாதிரி உதயண்ணாவா? கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. எப்படிங்க நான் உங்கள்கிட்ட அப்படியே கேள்விலாம் கேட்டு ஒரு குயிஸ் ப்ரோக்ராமாக நடத்தலாம்னு பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ இதுவாக ஷார்ப்பாகிறீங்க? விஜய் அண்ணான்னு வந்தால் இங்கே உதயண்ணா வரணும். கேட்டேன் இது ஏன் வருதுன்னா சார் அது வந்து உதய் அவர் வந்து வயசில் போயிருந்தா அண்ணா, அதனால் உதய் அண்ணா. ஐயோ நல்லா உருட்டாத வேறு மேட்ரு அப்படின்னா என்னென்னா விஜய் அண்ணான்னு இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உதய் அண்ணான்னு இப்போ எல்லாருக்கும் ப்ராக்டிஸு. உதயண்ணா எல்லாம் சொல்லிட்டே இருக்கணும். யாரெல்லாம் உதயண்ணா சொல்லணும்? யாரெல்லாம் உதைக்கிறதுக்கு தூரத்தில் இருக்கிறாங்களோ வாங்காத தூரத்தில் இருக்கிறாங்க அவங்களாம் உதயண்ணான்னு சொல்லணும். இல்லை சார் எல்லாருமே உதயண்ணான்னு சொல்லணுமா? இப்போ தலைவர்லாம் கிடையாது. தலைவர் எப்படி உதயண்ணான்னு? தலைவர் சொல்ல முடியாது. வேற யாரு? தலைவர் வந்து உதயான்னு சொல்லுவார். தலைவர் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்களா அவங்க தாராளமாக சொல்லிட்டு போகிறோம். நேரு சொன்னால் சொல்ல போகிறாரு உதயண்ணா போகிறார். அவருக்கு என்ன ஆகுது? என்ன இப்போ அதுக்கு உதயண்ணா அப்படின்னா என்ன இப்போ? அதனால் இப்போ உதயண்ணா வந்துட்டுக்கிறாப்புல. உதயண்ணாவை அவர் பார்க்க போனார். அவரும் பார்த்தா ஒரு பெரும் பட்டாளம் இருக்குது. இவங்க என்ன நினச்சிட்டுக்கிறாங்க? வர்றா நம்ம மரியாதையே இவ்வளோ பேரை கூப்பிட்டு தலைவர் நின்றுக்கிறாப்புல அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் நடந்தது இதுதான் அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு வெளியில் வந்து பேட்டி கீட்டி இது எல்லாம் என்ன பிரச்சனைனா அவங்க சொல்கிறாங்க இங்கே வரும்பொழுது கேப்டன் எங்கள் திருமணத்தை கலைஞர் நடத்தி வைத்தார். கேப்டன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி. அவர் வந்து இங்கே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா
கண்ணீர் விட்டார். சரி அந்த சமாதிக்கு வரும்பொழுது கேப்டன் எப்பொழுதும் கலைஞரை நினச்சிருந்தார், கண்டிப்பாக நினச்சிருந்தார். சரி. ஏன் நினச்சிருந்தாருன்னா, அவர் கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து அது, அந்த மண்டபம். அதை வேணும்னே அடிச்சது அவர் வாழ்க்கையில் மறக்கல. பல தடவை சுட்டி காமிச்சிருக்காரு. நான் இப்படி சொல்லுவார், போங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் வந்து போய் சொல்லுவான் தெரியுமா, போ அப்படின்னு, அந்த மாதிரி சொல்லுவார். இப்படி போகிறத இப்படி இன்னும் மண்டபத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்து நீ இடிச்சிங்க. நான் வந்து மற்றவன மாதிரி இது கிடையாது, கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு, நான் மறக்கவே மாட்டேன், அவன் வாழ்நாளில் மறக்க மாட்டேன்னு சொன்னவர். அப்புறம் அந்த 2011 வடிவேலை வச்சு திட்ட விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் நஞ்சமாவா? அவர் வடிவேல ஒரு டீ டோட்டலரு. ஆமாம். கீழே இருக்கிறவங்க எல்லாம் டீ டோட்டலருங்க. இவர் மட்டும் தான் குடிக்கார். ஆமாம். இவர் வந்து அவரை பற்றி ஒருத்தரை பற்றி பேசினா அவர் அரசியலை பேசிட்டு இப்போ விஜயகாந்த் அரசியலில். ஆனால் அவங்க வடிவேலு பேசுறதை கீழே உட்காந்து ரசிக்கிறதும் இன்றைக்கும் அது எடுத்து போடுது. அப்போ இவங்க சொல்கிறாங்க, விஜயகாந்த் இதைத்தான் விரும்பியிருப்பார். இந்த கூட்டணியை விரும்பியிருப்பார் விஜயகாந்த். அப்போ இது எதிரானது தானே. விஜயகாந்த் ரசிகர்கள், விஜயகாந்த் தொண்டர்கள், தேமுதிக தொண்டர்கள் பில்டிங் அடித்ததை ஒத்துக்குவாங்களா சார்? அவங்க அதை கூட ஏற்றுப்பாங்க சார். வடிவேலை வச்சு அவங்க பண்ணதை அவங்க ஏற்றுக்கவே எப்படி ஏற்றுக்குவாங்க? அப்போ இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லைங்க. 2016 அவர் மக்கள் நல கூட்டணி போனப்போ அவருக்கு அந்த டைமில் அவருக்கு நினைவுலாம் ஒரு மாதிரி இருக்குது, உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் இருக்குது. அந்த ஒயர் எடுத்ததெல்லாம் கூட கிண்டல் பண்ணாங்க, ட்ரால் பண்ணாங்க. இப்படி கண்ணாடி கழட்டி பார்ப்பார், அதெல்லாம் ட்ரால் பண்ணாங்க. இந்த பெண்கள் பக்கம் ஆண்கள், அவர் அந்த டைம்லேயும் ஆண்கள் வந்து இடிச்சுக்கிட்டு நிற்கிறது அவர் இது பண்ணுவார். ஏய் போ போ பேச மாட்டார், அதில் கவனம் செலுத்திட்டு இருப்பார். அதெல்லாம் ட்ரால் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துட்டு இவங்க வேணால் போகலாம். தொண்டர்கள் பிரச்சாரத்திலலாம் கொண்டு வந்தாங்க வச்சுக்கிங்க, அதிமுக மற்றவர்களோ கடுப்பாயிடுவாங்க தொண்டர்கள். அடிமட்டத்தில் ஜெல்லாகலன்னுவாங்களே, அந்த இதுதான் இது. அடுத்து யார் சொன்னீங்க? ஓபிஎஸ். சங்கு சக்கரம் பார்த்துக்கிறீங்களா? கத்தி விட்டானா ஆகும், சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்படி சுத்தம்? கண்ட மணிக்கு சுத்தம். இங்கே போவோம் அங்கே போவோம், நம்ம காலுக்கிலே வந்துடும். அந்த மாதிரி இங்கே போய் அங்கே போய் டிடிவி சொல்லிக்கிறாப்புல 3 சீட்டு வாங்கி தரேன், ஏதாவது ஒரு இலவில் பலாப்பழத்துலையோ இல்லை குக்கர்லையோ இல்லை தாமரையில் நின்றுங்க, நீங்கள் ஜெயிச்சா நானே சொல்லி ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கூட நான் பேசுகிறேன், எனக்காக கூட நான் பேசலை, உனக்காக நான் பேசுகிறேன். இல்லை எனக்கு என்னென்னா அவைத்தலைவர் பதவி வாங்கி தர முடியுமா அப்படின்னுங்கிறாப்புல. யார்கிட்டருந்து? அதிமுக. வாங்கினாடி மறந்துச்சான்னு கேட்டுக்கிறாப்புல. அவைத்தலைவர் ஏன் கேட்குறீங்க? இல்லை சும்மா தான் கேட்குறேன். அது இவர் எது கேட்குறாரு தெரியுமா? எல்லாரும் பொதுக்குழு கூட்டுற கதி யாரும் அவை அது விட்டு தானே இன்னும் என்ன கேன போயினே நினச்சிட்டு இன்னும் பைத்தியக்காரனே நினச்சின்னுக்கிறல்ல அப்படின்னு நினச்சிடுவாங்க. அந்த சபாநாயகர் வாங்கிக்க வேண்டியதானே. சபாநாயகர் எல்லாரும் வந்து எந்திரிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. ஆட்சி வந்தால் கேட்பாப்புல, அவர் கட்சிக்குள்ளே கேட்குறாரு. கட்சிக்குள்ள ஒருவேளை ஆட்சி அமைச்சிட்டா டிடிவி என்ன சபாநாயகர் கேளு என்ன மாமன்னன் படம் நினச்சிட்டிங்களா? அதனால் இவர் இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டு இது பண்ணி நேற்று போயிட்டு திமுக ஆட்சி சிறப்பாக இருக்கிறது, மீண்டும் தொடரும் என்பது தான் இதுன்னு தலைவர். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, நான் கூட இருக்கிற எம்எல்ஏ, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் திமுக ஆட்சி தொடரணும்னு ஆசைப்பட்றாங்க. நல்லா இருக்குதே, நல்லா தான் இருக்குதுன்னு. இந்த லெவலுக்கு இவர்கள் போயிட்டாங்க. நான் கேட்குறேன், இல்லை அவ்வளோ வெறுப்பை இதாகிட்டாரா அதிமுக என்டிஏ கூட்டணினால? இந்த அளவுக்கு அவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னா இப்போ அதிமுக என்டிஏ அவ்வளோ தூரம் கைவிட்டுருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. ஒரு மண்ணும் கிடையாதுங்க. இவர் உட்காந்து இவர் பிஜேபியிலேருந்து அந்த காலத்துலேருந்து இவர் எடுப்பார் கைப்புள்ள, பலரும் பயன்படுத்தினாங்க. இது டெமி பீஸ்ன்னு அவங்களாம் தெரியாது. ஒன்றும் இல்லாமல் லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். கடைசியில் அந்த பொதுக்குழு கூட கெஞ்சினாங்க, தயவு செய்து உங்களுக்கு செகண்ட் லெவல் பொசிஷன் தரோம், பொருளாளர் இல்லை துணை பொதுச் செயலாளர். அப்போல்லாம் முடியாதுன்ட்டு இப்போ அங்கே போய்ட்டு துணை பொதுச் செயலாளராம். எங்கே? திமுகவில் துணை பொதுச் செயலாளர். ஆனால் சொல்லிட்டாங்க, இப்போ அறிவிக்க மாட்டோம், பார்த்து அறிவிக்கிறோம் அப்படின்னு. எப்படி பதவி வேண்டும்? ஓகே. நான் கேட்குறேன், ஜெயலலிதா 4 வருஷம் சிறை தண்டனை வாங்கினாங்களே, ஒரு 120 நாள் ஜெயிலில் இருந்தாங்களே, அந்த ஜெயலலிதாவா திமுக ஆட்சி வரணும்னு விரும்புவாங்க? ஜெயலலிதாவை இந்த பாடுபடுத்துனாங்களே, அந்த திமுக ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? இது தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க? அதிமுககாரன் ஒவ்வொருத்தவங்களுடைய அடிப்படை விஷயமே திமுக எதிர்ப்பு தான். நீ வேறு கட்சியில் போய் சேர்ந்தாலும் விஜய்கிட்ட போய் சேர்ந்துட வேண்டிய தானே. சொன்னோமே, அங்கே ஒரு 75 பேர் சொன்னோமே. யார்? அவங்க அவர் கூட இருந்த ஒரு 75 பேரில் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்தாரு. நாங்கள் ஒரு 75 பேர் சொன்னோம், தாவேக்கால போய் சேர்ந்துடலாம் நம்மன்னு. கேட்கணும், அந்த கதவை திறக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. அதில் என்ன வாசல் இல்லை கியா அப்படின்னுவான். விஜய் நெய் அந்தர் ஜாவ் அப்படின்வானுங்க. என்னடா இவனுங்க ஹிந்தி பேசினுக்கிறானுங்க. கதவும் திறக்காது அந்த கட்சி கதவு. அதனால் அப்படியே பார்த்துருப்பாரு.
அவருக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது தெரியல. ஜாவுன்னா போயிடுவார். ஜாவா ஜாவுன்னா என்னடா அர்த்தம்னு கேட்பார் பக்கத்தில். உன்னை போன்னு சொல்கிறான், அப்போ வா போயிடலாம் அப்படின்னு. ஜாவுனா என்னன்னு கேட்டோன்னா அவனுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு வர வேண்டியதான். மறுபடியும் திரும்பி கேட்பார், இது பட்னப்பாக்கம் ஹை அப்படின்னு. அரே ஜாவ் என்னடா அரே ஜாவுன்றான், போடான்றான்டா. சரி வா போயிடலாம். அதனால் அவருக்கு பாவம், அவருக்கு எங்கேயாவது இதனால அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு பதவி கிடைக்கும், வேற என்ன? எனக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கும், அது இங்கேயும் கிடைக்கும். இப்போ பாருங்க, இவர் நிற்க போறாராம். இன்னொரு தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. தங்க தமிழ் செல்வம் பயங்கர வருத்தத்தில் இருக்கிறாராம். ஓபிஎஸ் அங்கே வரதுனாலையா? ஏங்க ஏற்கனவே அங்கே மரியாதையே கிடையாது. நீங்கள் ஞாபகம் இருக்கா? நல்லா இது. ஆமாம் ஆமாம் ஆமாம், 2 பேருக்கும் அடிச்சுக்கிட்டாங்க. எம்எல்ஏ பார்த்துட்டே இருப்பாப்புல, டபக்குன்னு பிடிங்க அவர் கொடுப்பாரு, இவர் அவர் கை நிட்டுவார், இவர் இப்படி இப்படின்னுவார். இந்த குழந்தை தன்மை நடக்கும். ஏன் பைத்தியக்கார மாதிரி பண்ணோன்னா பிடிச்சி அந்த ஆள் திட்டுவோம். அந்த மாதிரி மகாராஜன் எம்எல்ஏ இந்த மோதல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அவர் ஏடிஎம்கே வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. வந்தால் எம்பி பதவி போயிடும்ல, அதுக்கும் ஆல்டர்னேட் சொல்லிக்கிறாங்க. நீ வா, இவர் போடி நாயக்கனூரில் நிற்பார், நீ ஏற்று நில்லு, எப்படியும் ஜெயிச்சிடும். டிடிவி, ஏடிஎம்கே, டிபிஜேபி எல்லாம் தான் ஈஸியாக அடிச்சிடுவாங்க. ஓகே. ஓபிஎஸ் காலியா, எம்பி பதவி ரிசைன் பண்ணுறாருல, டிடிவியால் நிற்க வச்சு அவர் அங்கே அனுப்பிச்சிடுவோம். ஓகே, நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. அவங்க பரிசீலிச்சா நல்லா இருக்கும். இவர் தங்கத்தமிழ் செல்வனும் அதை யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. ஓகே, ஏட்டான்னு தெரியல. இல்லை, இந்த மாதிரி கூட்டணியில் இவ்வளோ பேர் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட இது ஒரு 2011 மாதிரி ஒரு இதுக்கு போதும். திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு இருக்கிற எல்லா கட்சியும் அதே மாதிரி தான். இப்போ திமுக, தேமுதிக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட். 2011 தேமுதிக வந்து பிரதான சக்தி. அன்னைக்கு அவங்க சேர்ந்தனால அதிமுக ஜெயிச்சது. அன்றைக்கி 9.5% வச்சுருந்தாங்க. ஆமாம், இன்னைக்கு 9 காணும், 0.5% வச்சுருக்காங்க. அது கூட 0.43%. அது ஒருத்தர் ரெண்டா வந்து கீழே போடுறாப்புல, தலைவரை நீ தப்பாக போடுற, 0.43, 0.5ன்னு கூட சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அந்த 0.93 களி அப்படின்றாங்க. ஓ இவ்வளோ மைனூட்டாக பார்க்குறீங்களான்னு. அதனால் இதெல்லாம் வந்து இது இல்லை. இந்த அம்மா உலகத்திலேயே யார் ரொம்ப குத்தா அவங்கள்ட்ட போவேன்னு சொன்ன ஒரே கட்சி இதுதான். மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் பேசுவோம், சும்மா உருட்டுவாங்கல்ல. ஆகவே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது தான் அண்ணாவின் விருப்பம், அவர் விருப்பம். அந்த எண்ணத்தில் அண்ணன் எடப்பாடி ஆதரிக்கிறேன், அந்த எண்ணத்தில் அண்ணன் ஸ்டாலின், இப்படி ஏதாவது உருட்டிட்டு சேருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. யார் கவனிக்கிறீங்களா அங்கே போயிடுவேன். கவனித்தீர்களா? விஜய பிரபாகர் இன்னும் வாயை திறக்கவில்லை. இல்லை, நாங்கள் சொன்னோம் ஆரம்பத்துலேயே, ஞாபகம் இருக்கு. விஜய் பிரபாகரனுக்கு என்டிஏ பண்ணணும்னு ஆசை. அதனால தான் அங்கே கூட வரலன்னு நினைக்கிறேன். அறிவாலயம் கூட வரல. அவருக்கு அதில் விருப்பமே இல்லை. அவருக்கு தெரியும்ல, அடுத்து நின்னா விருதுநகர் எம்பி ஆயிடலான்னு. இந்த அம்மாவுக்கு வந்து விட்றா சுமார்ரா, அம்மாவுக்கு முதல்ல ராஜ்யசபா எம்பி வாங்கல விட்டு. அவர் தானே அட்வைஸ் பண்ணார் விஜய்க்கு. ஆமாம், காங்கிரஸ் கூட எல்லாம் சேராது நம்பாது. ஆனால் உண்மைதாங்க, இப்போ காங்கிரஸ் அங்கே போயிருதுல. பார்ப்போம். அண்ணன் செல்வ பிறந்த நேற்று பேசுனதை பார்த்தீங்கல்ல சட்டசபையில். என்ன சொன்னார்? மீண்டும் இந்த ஆட்சி தொடரும், அப்பொழுது நாம் திரும்பவும் வந்து இதே மாதிரி பேசுவோம் அப்படி. நேற்று பயங்கரமாக எல்லாருமே ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. வேல்முருகன் செல்வ பிறந்தைக்கு மாணிக் தாகூர் பதில் சொல்லியிருந்தார், அதை பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? அரசவை புலவர்கள்லாம் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார். பார்க்கலையா? பார்க்கலையா? பார்க்கணும்ல, ஒரு சைடே பார்க்கக்கூடாது. அவர் செல்வ பிறந்தகை வேல்முருகன் ஸ்பீச்லேயே நான் இதாகிட்டேன், ரொம்ப பூரிப்படைஞ்சிட்டேன். பாவம் அடுத்த 2 எம்எல்ஏ 2 இது கேட்குறாப்புல, அதுக்கு மனம் குளிர்ற மாதிரி. அன்னைக்கெல்லாம் மக்கள் பிரச்சனை பேசுகிறப்போ முந்திரி கொட்டை போய் உட்காருங்க அப்படி முந்திரி கொட்டை மாதிரி பேசுகிறேன்ட்டாங்க. இன்னைக்கு விஜய் பற்றி பேசுகிறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு சார், பேசிக்கிட்டே இருக்கிறாரு, எல்லாம் கம்முனுக்குறாங்க. அவருக்கு தெரிஞ்சு கேட்குறான். அந்த மைக் ஆஃப் பண்ணுறவன் அந்த லைவை கட் பண்ணுவான். எதிர்கட்சினா லைவை கட் பண்ணுவான். கம் அப்படின்றாப்புல, கம்மு பேசிட்டோம். விஜய் தானே திட்டுறாப்புல, கம்முன்னு. அதனால் அவருக்கும் ஒரு ஆசை, இப்படிலாம் திட்டினா தானே. ஏன்னா ரொம்ப உரண்டு எழுத்துட்டாப்புல யாரை? ஸ்டாலின். அதனால் அவரு இவர் நம்ம செல்வ பிறந்தகை அவருக்கு தெரியாமல் தானே காரியம் நடக்கும். ஆமாம், அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டாவையே பிஜேபியும் ஏடிஎம் ஒன்று சேர்ந்துச்சு. இல்லை இங்கே உட்காந்துக்கிறாப்புல அண்ணாமலை அங்கே கையெழுத்தெல்லாம் போட்டு இவரையும் நீக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. இவர் இங்கே பேட்டி கேட்குறாங்க. நாங்கள் வந்து எப்பொழுதுமே அதான் இப்படி இதான் அப்படி அதான் அது இப்படின்றாரு. தலைவரை அங்கே ஃபீஸை பிடிங்கிட்டாங்க அப்படின்னா அப்புறம் தான் நான் மனசாட்சி பிரகாரம் நடப்பேன். அதுன்னு மொத்தமாக பிடுங்க போகிறாங்க, போங்கன்னாங்க. சேம் அதே தான் இங்கேயும். ராகுல் தான் டிசைடிங் ஃபேக்டரு. நீங்கள் கேசி வேணுகோபால் இங்கே வந்துட்டு ஸ்டாலின் ஏன் சந்திக்காமல் போகிறாரு? இது கெஞ்சிருக்காப்புல, இந்த காரை நானே ஓட்டுறேன், உங்களுக்கு ஏங்க இந்த போயிட்டேன்னா வரும்போது ஏர்போர்ட்லேருந்து இறங்கி இந்த கான்வாயில் போகும்போது அவர் செலவு பண்ண ஒரு கார், இவர் ஒரு கார் வச்சுக்கோங்க. திடீர்னு பார்த்தா எங்கடா தலைவர் கார காரணம், அது எப்போ ரைட் எடுத்துச்சு பனையூர் சைடுக்கா. நீங்கள் அறிவாலயம் போகலன்னா கூட பரவாயில்ல, அந்த பக்கம் போயிடக்கூடாது. அதனால தான் ஓட்டு கொண்டு வந்து நைட்டு கொண்டு போய் ஹோட்டலில் விட்டுருக்காங்க.
ஹோட்டலில் விட்டு இந்த இந்த மைக்கேல் காமெண்ட்லாம் பாஸ் இறங்கிட்டார் பாஸ் பாஸ் உள்ளதை லான்ச்சுக்குள்ளே போகிறார் பாஸ் பாஸ் ரிசப்ஷன்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் பாஸ் 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 அப்படி சந்திப்புகள் நடந்ததாமே சார்? ஏன் அங்கேருந்து ஆறு மாறி போய்க்கிறாருங்க அவர். அங்கேருந்து பின்வாசல் வழியாக போய் அதுவும் ஒரு காங்கிரஸ் தலைவர் தான் கூப்பிட்டு போய்க்கிறாரு. தலைவர் இப்படி இப்படி வா அப்படின்னுங்கிறப்ப யார் நான் தான் தலைவர் தான்மா. ஓ சரி சரி வா வா உட்காரு ஏறு 6 கார் ஜானூர். அப்படியா? ஓ ஏங்க இவர் வராரு. இவர் யார்? இவர் அகில இந்திய பொதுச் செயலாளர். ஆமாம். ராகுலுக்கு அடுத்த இது கார்கேக்கு அடுத்த பொசிஷன், ராகுலுக்கு ஈக்குவல் பொசிஷன். சென்னை வராரு. இவர் பெருந்தகை தலைவர் சிஎம் பார்த்துட்டு போயிடலாம். அதெல்லாம் முடியாது. கொஞ்சம் பார்த்து என்ன வந்து பார்க்க சொல்லு. இவங்க இருக்கிறாங்க தெரியுமா, அஜெண்டாவை செட் பண்ணுறவங்க. என்ன வரலையா? வரல. ஏய் வாடா வாங்கடா எல்லாம். கேசி வேணுகோபால் அப்பாயின்மெண்ட் கேட்டு சிஎம் பார்க்க மறுப்பு நியூஸை போடுறான். அதான் நியூஸ். என்னது சிஎம் பார்க்க மறுப்பு என்னது அப்படின்னு. கேசி வேணுகோபால் தமிழ் தெரியாதுல்ல, அடிச்சு விடு. இந்த மாதிரி கூத்துலாம் 2-3 நாளாக நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஓகே, அது எப்படி போகும் தெரியாது. மறுபடியும் காலில் கையில் விழுந்து எவனா ஒருத்தன் கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன் ஸ்ட்ராட்டஜி டீமில் எவனாவது இருந்து ரூவெல்லாம் தூக்கி போட்டுட்டு தலைவரே மோசம் போயிட்டேன் தலைவரேன்னா காங்கிரஸை விட்டா கண்டவுன் இப்போ தான் நியூஸ் வந்துக்குது அப்படின்னா அப்படியா அப்படின்ட்டு போய் பேசி ராகுல்ஜி எப்படி சகோதரர் ப்ரோ வாட் ப்ரோ. அவர் என்ன ஸ்வீட் பிடிக்கும்? அவர் மாலத்தீவில் இருப்பார். ப்ரோ வா ஏய் முடிச்சுட்டு வரேன் அப்படி தான் நிலமை. பீகாரில் கவுத்தாங்க ஞாபகம் இருக்குல்ல. ராகுல் நினச்சா முட்டு சந்து பற்றி கவலையே பட மாட்டாப்புல. பாவம் 75 சீட்டு வச்சுருந்தாங்க அந்த ஆளு. இன்னைக்கு 25 சீட்டு வச்சு அந்த 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 250 வடிவலுக்கு அந்த மாதிரி எதிர்கட்சியா போய் ராகுல்கிட்ட போய் கேளு ஓட்சோர் நல்லா போ. நான் அவங்களுக்கு எதிராக பேசுகிறேன்னு நினச்சியா? உனக்கு தான் பேசியிருக்கேன். பட்டாசு அங்கே கொளுத்துல இங்கே தான். நீ உங்கள் டேடி சேர்ந்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. அதனால் அந்த காண்டெல்லாம் இருக்கும்ல. அப்போ இங்கே லல்லுக அப்படின்னா இங்கே கலைஞர் எங்கள் அப்பாவை கொண்டவங்கலாம் நீங்கள் ஆதரித்து பேசி ரொம்ப வருஷம் பார்க்கவே மாட்டார். ராகுல் சென்னை வந்தால் கலைஞரை பார்க்கவே மாட்டார். இவங்க போய் நானோ சொல்லுவான் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போகுது. இதில் சொல்லுவான்ல பால் ஊத்துறா போ பாட்டி சும்மா அந்த மாதிரி பால் ஊற்றி தான் அவரை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி வைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தடவை தலைவரை பார்த்துட்டு வர நெக்ஸ்ட் ட்ரிப் டெஃபினெட்லி கம் அப்படின்ட்டு போயிடுவார். அதுதான். அதனால் ராகுலுக்கு அந்த கோபம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எப்படி வேணா போகலாம். கடைசி சார் நேற்றைய சட்டசபையில் கவனிக்கும் போது துரைமுருகன் இடத்துல அன்பில் மகேஷ் அமர்ந்திருந்தார். அது நிறைய சீனியர்கள் வந்து நெஞ்சுக்குள்ளேயே முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு திரும்புமான்னு. எப்படி எதனால் அங்கே ஏங்க அவங்க இந்த கட்சிக்கு அவங்களுக்குலாம் ஒரு நடைமுறை இருக்காங்க. நீங்கள் அவை முன்னவர்னா அது ஒரு தனி பொசிஷன். சிஎம்க்கு அசிஸ்ட் பண்ணுற பொசிஷன் அது அவை முன்னவர்ன்றது. இன்றைக்கி என்ன போகணும், என்ன கேள்வி, என்ன இது சிஎம் என்ன பேசணும், அது என்ன பண்ணணும், யாராவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அது சமாளிக்கிறது, அது எல்லா விஷயமும் அவை முன்னவர். சபாநாயகர் அடுத்த இடம் அது. அங்கே கொண்டு வந்து உட்கார நாளைக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சும்மா ஃப்ரெண்டை பார்க்க உட்காந்தான்னு வாங்க. யார்? உதயண்ணாவை பார்க்க உட்காந்தாங்க. உதயண்ணாவும் அன்பில் அண்ணாவும் ஒன்றா உட்காந்தான். இதான் நிலைமை. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்